இந்தியாவின் மிக முக்கியமான புலனாய்வு பத்திரிகையான நியூஸ் லாண்ட்ரி 2 கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க மோடி அரசாங்கத்தினுடைய முகத்திரையை கிழிச்சு உண்மை குறித்து வெளிப்படையா மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 கட்டுரை இன்னைக்கு இந்தியாவே மிகப்பெரிய அதிர்வு ஏற்படுத்தியிருக்கு. மோடி அரசாங்கம் தேர்தலில் எது மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள் ஈடுபடுறாங்க, இதுக்கு தேர்தல் ஆணையமே எப்படியெல்லாம் துணை போயிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவான ஆய்வு. இதுவரைக்கும் 70 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்லியில நடந்த தேர்தலில் 70 தொகுதிகளில் நடந்த ஃப்ராடுகள் குறித்தும் வெளிப்படையாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தல், தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் இந்த தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகளும் பாஜக காரங்களும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக தேர்தல் வெற்றிக்காக என்னென்ன உள்ளடி வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தான ஆதாரம் தான் இந்த ஆய்வு பக்கங்கள். குறிப்பிட்ட 3 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 5495 பூத்துல என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நேரடியாக 4000 வீடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை நேரடியாக ஒரு பத்திரிகையாளர் குழு ஆய்வு பண்ணி பேசி அவங்கள்ட்ட இருந்து ஆதாரத்தை சேகரிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பாஜகவோட வெற்றி எல்லாமே இன்னைக்கு சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி இந்த ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. இது மாதிரியான அடுத்தடுத்த ஆதாரங்கள் வெளிவந்துட்டு இருக்கும் போது இந்த நேரத்தில் மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக உட்கார்ந்து ஒரு சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தேர்தலில் பூத்தில் என்ன நடக்குது அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி எந்த ஒரு எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த தகவலுமே கொடுக்க தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு பூத்தே இருட்டடிப்பு பண்ற மாதிரியான சட்ட திருத்தத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. எதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை இரவோடு இரவா அவங்க பண்ணாங்க? நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை இது மாதிரியான ஆதாரங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏன் மோடி அரசாங்கம் எந்த பதிலுமே சொல்லல? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புலனாய்வு பத்திரிகை நியூஸ் லாண்ட்ரி மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரை 2 பாகமாக வெளியே வந்திருக்கு. அந்த கட்டுரையை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருக்கு. இந்த கட்டுரை முதல்ல எப்படி எழுதப்பட்டது, இந்த கட்டுரை எது குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமாக பார்ப்போம். இந்தியாவில் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு மைனர் டிஃபரன்ஸில் தான் அவங்க ஜெயிச்சு எனக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக அவங்களுடைய வெற்றியை உறுதி பண்ணதுக்கு 1% 2% கீழான ஓட்டு வித்தியாசம் தான் இன்னைக்கு உறுதியாயிருக்கு. அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, பாஜக இன்னைக்கு ஜெயிச்சு பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் அவர் உட்கார்றதுக்கு பல எம்பி தொகுதிகளினுடைய வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெற்றி 1% 2% தான். இந்த 1% 2%க்குள்ள மிகப்பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு. இந்த ஃப்ராடு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கமா தேர்தலில் முறைகேடு அப்படின்னாவே இவிஎம் மெஷின்ல முறைகேடு பண்ணிட்டாங்க. அதாவது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாஜகவுக்கு ஓட்டு போய் விழுகுது, விவிபேடை முறையா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி இவிஎம் மையமா வச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இவிஎம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு தனி பிரச்சனையாவே தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவிஎம் மெஷின் ஒரு ஓரமா இருக்கு. இங்க தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு கேண்டிடேட் பூத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அப்படி போறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த எலக்டோரல் ஓட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல நிறைய பேர்த்தோட பேரை காணோம். அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அப்படி நீக்கப்பட்ட பேர்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு அனுமதிக்கப்படவே இல்லை. இது மட்டும் இல்லாம உயிரோடைய இல்லாத மனுஷங்கள், போகஸா ஃபேக்கான ஆட்கள் லட்சக்கணக்கான பேர்த்த உருவாக்கி அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே கடந்த 2024 தேர்தலையும் மகாராஷ்டிரா தேர்தலையும் நடந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை தான் இன்னைக்கு நியூஸ் லாண்ட்ரி அம்பலப்படுத்தியிருக்காங்க. அப்போ நியூஸ் லாண்ட்ரி கட்டுரையினுடைய மையமே என்ன அப்படின்னா, தேர்தலில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அந்த குளறுபடியினுடைய ஒரு பாகமாக தேர்தலுக்கான ஓட்டு போடுறவங்களுக்கான எலக்டோரல் ப்ரிப்பேர் பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் சேர்ந்து இந்த ஃப்ராட்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் ப்ரூஃப் பண்ற மாதிரி இந்த நியூஸ் லாண்ட்ரி ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு சாதாரணமாக நடத்தப்படலை. ஒட்டுமொத்தமாக கடந்த 2024 தேர்தல் நடந்த மொத்த கான்ஸ்டியூன்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டியூன்சியில் ஒரு 3 கான்ஸ்டியூன்சி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 கான்ஸ்டியூன்சி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய 5600க்கும் அதிகமான பூத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூத்தில் ஓட்டு போட்டவங்க எவ்வளவு, ஓட்டு போடாதவங்க எவ்வளவு, யாராருக்கெல்லாம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு, புதுசாக யாரெல்லாம் சேர்ந்திருக்கா அப்படின்னு
ஒட்டுமொத்தமாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் 4000க்கும் அதிகமான வாக்காளர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று இவங்கெல்லாம் ஏன் ஓட்டு போடலை, ஓட்டு போடாததுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களே, இவங்கெல்லாம் உண்மையில் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி 4000 வீடுகளுக்கு நேரடியாக செஞ்சு நடத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆய்வு. இது ஏதோ போகிற போக்கில் எழுதப்பட்ட கட்டுரை கிடையாது. மோடி அரசாங்கத்தினுடைய முகத்தரையை ஒட்டுமொத்தமாக கிழிக்கிற மாதிரி நேரடியாக நடந்த கள ஆய்வு. இதில் இந்த நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை ஆய்வுக்கு எடுத்துக்கூடிய தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதி, இன்னொரு தொகுதி டெல்லியில் இருக்கக்கூடிய தொகுதி, மொத்தம் 3 தொகுதி அவங்க ஸ்டடிக்கு எடுத்துக்கிறாங்க. அதில் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபரூதாபாத் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதி, 2வது மீரட் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதி, 3வது டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதி. இந்த 3 எம்பி தொகுதியிலும் பாஜக காரங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி அங்கே உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதா இந்த ஆய்வினுடைய மையமே. குறிப்பாக அந்த ஃபரீதாபாத் தொகுதியில் அந்த பாஜகவை சார்ந்த கேண்டிடேட் இருக்கார் இல்லையா, அவர் பேர் முகேஷ் ராஜ்புத். இவர் 2768 ஓட்டில் ஜெயிக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபரீதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் 32,000 வாக்காளர்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த 32,000 பேர் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு இல்லையா. இந்த 32,000 பேர் நீக்கப்பட்டது மட்டும் அதிர்ச்சி கிடையாது. இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஓபிசி சமூகத்தையும் SC/ST சமூகத்தையும் சார்ந்தவர்கள். அதாவது குறிப்பாக எக்ஸாக்டாக ஜாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாதவ் சாக்கியாத் சமூகத்தை சார்ந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் இஸ்லாமியர்களும் அதிகம். கிட்டத்தட்ட 30% இஸ்லாமியர்களும் ஜாட் சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுகளில் 32,000 ஓட்டை நீக்கியிருக்காங்க. இவங்க நீக்கினது பெரும்பாலும் ஓபிசி சமூகத்தையும் முஸ்லீம் சமூகம் தான். இந்த ஓபிசி சமூகமும் முஸ்லீம் சமூகமும் பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதிக்காக இருக்கட்டும், இல்லை சமாஜ்வாதிக்காக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ்காக இருக்கட்டும், இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவங்க பாஜகவினுடைய எதிர்ப்பாளர்கள். ஸோ அப்போ குறிப்பாக ஒரு தொகுதியை எடுத்துட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம், யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ, பார்ப்பனர் அல்லாத உயர்ஜாதி அல்லாத சமூகம் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஓபிசி SC/ST சமூகம், முஸ்லீம் மக்கள், இவங்களுடைய ஓட்டை, இவங்களுடைய இந்த வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. அப்போ ஒரு 32,000 வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. ஒரே பாஜக ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறது வெறும் மார்ஜின் 2,500 வாக்கு தான். அப்போ இந்த 30,000 ஓட்டு அவங்களுக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த ஓபிசி மக்களும் முஸ்லீம் மக்களும் போய் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் அந்த பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப இளையமாக சொல்லப்போனால், ஒரு பூத்தில் 15% வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்போ தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக எந்தெந்த ஜாதி ஓட்டு போடும், எந்தெந்த ஜாதி ஓட்டு போட மாட்டாங்க, முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை பிடிச்சு அந்த ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை தான் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் தொகுதி, இந்த தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்குன்னா, பாஜகவை சார்ந்த அருண் கோவில் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. இவர் எப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,585 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ப்ரீவியஸாக கூட பார்த்தீங்கன்னா 2,760 தான். இது 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ ப்ரீவியஸாக பார்த்த ஃபரீதாபாத் தொகுதியில் வாக்காளர் பேர்லேருந்து நீக்கப்பட்டுட்டாங்க மக்கள் 32,000 பேர். அவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு விடலை. ஓட்டு போட்டால் பாஜக தோற்றுருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1,00,000 பேர் பாஜகவை சார்ந்த ஆட்களை புது வாக்காளர்களாக ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கே? இந்த மீரட் தொகுதியில் கிட்டத்தட்ட 27% வாக்காளர்கள் போகஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வாக்காளர்களே கிடையாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பேரில் ஓட்டு போடுற உரிமையோட ஆட்கள் உட்காந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இவர் மிகப்பெரிய வெற்றி, 10,585 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இந்த 1,00,000 ஓட்டு, இந்த 27% வாக்காளர்கள் புதுசாக ஆட் பண்ணப்பட்டாங்க இல்லையா, இது நேர்மையாக நடத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். இப்போ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக், அங்கேயும் கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச பாஜக காரர் எப்படி ஜெயிச்சார் என்று எல்லாத்தையும் உட்கார்ந்து பார்க்கும்போது இதே விஷயம் நடந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 3 தொகுதியை எடுத்து நியூஸ் லாண்டரியினுடைய பத்திரிகையாளர்கள் போய் நேரடியாக பூத்துக்கே போய் எலக்ட்ரல் வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டடி பண்ணும்போது கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 2 விதமாக பாஜக ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, ஏற்கனவே பாஜகவுக்கு ஓட்டு போடாத ஓபிசி சமூகம், அதே சமயத்தில் SC/ST சமூகம், அதே சமயத்தில் முஸ்லீம் மக்கள், இவங்களுடைய வாக்கை நீக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு விடலை.
அது கேட்டால் பல்வேறு காரணங்கள் சொல்லி அவங்க பேரை நீக்கி விட்டாங்க. ரெண்டாவது, புதுசாக சில பேர் 1 லட்சம் பேர் 50,000 பேர் 15% 20% ஆட்களை புது எலக்டோரலாக புது ஓட்டாளர்களாக உள்ளே கொண்டு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ 2 ஃப்ராட் அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஓட்டாளர்களை நீக்கிறது, இன்னொரு பக்கம் புதிய ஓட்டாளர்களை கொண்டு வந்து தனக்கு சாதகமாக தேர்தல் முடிவுகளை மாற்றிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆய்வினுடைய மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, கடந்த காலங்களில் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ், எஸ்பி, பிஎஸ்பி இது மாதிரி பாஜக அல்லாத கட்சிக்கு எங்கெங்கெல்லாம் வெற்றிகள் கிடைச்சிருக்கோ அங்கெங்கெல்லாம் தான் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் மாற்றப்பட்டிருக்கு. அங்கே எப்படி ஓட்டு பர்சன்டேஜ் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, உயர் ஜாதியை சார்ந்த ஃபார்வர்ட் கேஸ்ட் இருப்பாங்க இல்லையா, பிராமணர் மாதிரி, அந்த ஓட்டு எதுவுமே மாற்றப்படலை. அதில் புது எலக்டோரல்ஸ் அதிகமாகவும் ஏறலை, இருக்கிறவங்க நீக்கப்படவும் பெருசாக நீக்கப்படலை. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, முஸ்லீம் இந்த மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த கேட்டகரிக்குள்ள ஆட்கள் நிறைய சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கான்ஸ்டியூன்சியில் உயர் ஜாதியை சார்ந்தவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடாதவங்க யாரு அப்படின்னா நான் பிராமின்ஸ், உயர் ஜாதி அல்லாதவங்க. அப்போ இந்த உயர் ஜாதி அல்லாதவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் மேனிப்புலேஷன் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ இது மாதிரியான தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஏற்கனவே ஆந்திர பிரதேசில் வந்து இதே மாதிரியான ஒரு பெரிய ஃப்ராட் நடந்திருக்குன்னு 70 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி டெல்லியினுடைய எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே 70 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டிருக்காரு. அவர் இது குறித்து வெளிப்படையாக ஆதாரத்தை கொடுத்து பேசியிருக்காரு. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வெற்றிக்காக இவிஎம் ஃப்ராட் அப்படிங்கிறது தனியாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எலக்டோரல் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே பெரிய ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த எலக்டோரலை ப்ரிப்பேர் பண்ணுறது யாரு? தேர்தல் ஆணையம் தான் ப்ரிப்பேர் பண்ணுது. தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள், கிரவுண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த அதிகாரிகளுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது தேர்தல் நடைமுறை விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தொகுதியில் ஒருத்தர் வந்து செத்துட்டார் அப்படின்னா அவர் ஓட்டு நீக்கப்படும். இல்லை அவர் ஒரு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கிராமத்துலையோ டவுன்ல இருந்து வேற இடத்துக்கு நகர்ந்து போயிட்டாரு, ஷிஃப்ட் ஆகி போயிட்டார் அப்படின்னா அவர் ஓட்டு வந்து நீக்கப்படும். இல்லை ஒருத்தருக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, டூப்ளிகேட்டாக ஓட்டு வந்துருச்சு, தப்பாக வந்துருச்சு, மால் ப்ராக்டிஸ் நடந்துருச்சு, ஃப்ராட் நடந்துருச்சுன்னா அவர் ஓட்டு நீக்கப்படும். சரி, இது எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, அவரு கீழே இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷன் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையம், அந்த ஆணையத்தினுடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பூத் ஆஃபீஸர் போய் செக் பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தர் செத்துட்டாரு அப்படின்னா அவர் செத்துட்டாரா இல்லையா, அவர் டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி வெரிஃபை பண்ணி அதுக்கு பிறகு தான் ஒரு பூத் ஆஃபீஸர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய பேரை அந்த பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணணும். சரி, அது இல்லாமல் ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நீங்கள் இந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது குறித்தான தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்பும். அதுக்கு ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். அந்த 15 நாள் டைமுக்குள்ளேருந்து அவங்க ரிப்ளை வரல அப்படின்னா திருப்பி வந்து பூத் ஆஃபீஸர் அங்கே போவார். பூத் ஆஃபீஸர் அங்கே போய் அவர் செக் பண்ணி அவர் அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே தான் அவங்க பேரை அந்த கான்ஸ்டியூன்சிலேருந்து பேரை நீக்குவாங்க. இப்போ இது இல்லாமல் டூப்ளிகேட் முழுக்க முழுக்க இதே வந்து பூத் ஆஃபீஸர் போய் வெரிஃபை பண்ணுவார். என்ன, இவருக்கு வந்து 2 ஓட்டு இருக்குது, இல்லை இவர் இந்த ஏரியாக்காரரே கிடையாது ஆனால் இவருக்கு ஓட்டு இருக்குது, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த பூத் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ள உண்மையிலே எலக்டோரலாக ஓட்டு போடக்கூடியவங்க யார், தகுதி உள்ளவங்க யாருங்கிற பட்டியலை இறுதி செய்யக்கூடிய அதிகாரி இவர். அப்போ இந்த அதிகாரி, இந்த தேர்தல் அதிகாரியினுடைய துணை இல்லாமல் எப்படி புது வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்க முடியும், ஏற்கனவே இருக்க வாக்காளர்கள் எப்படி வெளியே நீக்கப்பட்டிருக்க முடியும்? ஸோ அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இத்தனை ஆதாரங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எல்லாமே உண்மை, அவங்க களத்தில் போய் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்போது இந்தியாவினுடைய தேர்தல் சட்டம் இருக்குது, அதாவது அண்டர் ரூல் 21A ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த எலக்டோரல் ரூல்ஸ் 1960. இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருடைய எலக்டோரல் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் ஓட்டு போடக்கூடியவங்களுடைய பட்டியலை சேஞ்ச் பண்ணுற மாடிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே ஏன் கடைபிடிக்கப்படலை, யார் தடுத்தது? குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில கான்ஸ்டியூன்சியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபரிதாபாத் கான்ஸ்டியூன்சியில் இந்த சத்யமாலிக் பால் அப்படிங்கக்கூடிய பாஜகக்காரர் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எங்கள் தொகுதியில் வந்து ஃபேக்கான ஆட்கள் நிறையா வந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய ஓட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே அவர் போட்டுகிட்டே இருந்திருக்கார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களை ஒட்டுமொத்தமாக நிறைய பேர்த்த நீக்கிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, பாஜகவை சார்ந்த ஒரு நபர் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய தேர்தலுடைய வாக்காளருடைய பட்டியல் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஃப்ராடை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை வந்து இந்த குறிப்பிட்ட 3 கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய பூத்துகளை தான் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அவங்க நேரடியாக போய் 5495 பூத் இருக்குது பார்த்தீங்களா, தேர்தல் நடந்து முடிந்த பூத்தில் போய் அந்தந்த பூத்துகளில் என்னென்ன நடந்திருக்கு, அந்த பூத் இந்த பூத் இங்கே இருந்திருக்கு, இந்த எலக்டோரல்ஸ் இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இவர் ஜெயிச்சிருக்காங்க, ஓட்டோட மார்ஜின் எவ்வளோ எல்லாம் அவங்க வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த ஸ்டடி பண்ணதில் கிட்டத்தட்ட 4000 பேர்த்த அந்த சட்டமன்றத்துக்குள்ளே, குறிப்பாக அந்த பூத்துக்குள்ளே 4000 பேர்த்த போய் வீட்டில் போய் பார்த்து அவங்க பேசியிருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்து பேசும்போது ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஃபரிதாபாத்தில் பார்த்தீங்கன்னா அலிகஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய, அது வந்து முஸ்லீம் யாதவ் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத்தில் போய் அவங்க பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 395 பூத்தில் 55 பூத்தில் வந்து இது மாதிரியான டெலிஷன்ஸ் நடந்திருக்கு. டெலிஷன்ஸ் அப்படின்னா இந்த முஸ்லீம் வாக்காளர்களையும் யாதவ் வாக்காளர்களையும் நீக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய சிக்கா அப்படிங்கக்கூடிய ஒருத்தங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் அன்னைக்கு காலையில் போனேன், அங்கே போனதுக்கு பிறகு எனக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வயசே இன்னும் வரல, நான் அந்த குறிப்பிட்ட ஏஜ் நான் தாண்டலை, எனக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் போன தேர்தலையே நான் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த தேர்தலில் போய் காலையில் பூத்துக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க பூத்தில் கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து உனக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லை, உனக்கு ஓட்டே கிடையாதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமம் வந்து சிக்கா கிராமத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவங்க பேர் வந்து ராதாஸ்ரீ, அவங்க 61 வயசாச்சு, அவங்க வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை நீக்கியிருக்காங்க. ஸோ அப்போ எலக்ட்ரோரல் எடுத்து நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை பார்க்குறாங்க, இந்த பர்டிகுலர் நபர் செத்துட்டாங்க, அதனால் ஓட்டு போடலன்னு போட்டிருக்கு. நேராக அந்த கிராமத்துக்கு போய் இந்த பத்திரிகையாளர்கள் அவங்க நேராக வீடு தேடி போகும்போது அந்த அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ அப்போது இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறது நாங்கள் 1, 2, 3ங்கிற ஆப்ஷன்ஸை ஸ்டடி பண்ணி நாங்கள் வெளியிட்டிருக்கோம், ஆனால் இது மாதிரி லட்சக்கணக்கான பட்டியலே இருக்குது. செத்து போனவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சு ஓட்டு போடப்பட்டிருக்கு, ஓட்டு போடுறதுக்கு உரிமை உள்ளவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு காமிச்சு அவங்க ஓட்டு போடாமல் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க ஆதாரப்பூர்வமாக காமிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாஜகவை சார்ந்த சில குழுக்கள் ரொம்ப தெளிவாக பூத்தில் இந்த மேனிப்புலேஷனை பண்ணியிருக்காங்க. ஏன் பூத்தில் இந்த மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னா, பெரும்பாலான பூத்துகளில் காங்கிரஸ் சார்ந்த பிஎஸ்பியை சார்ந்த ஆட்கள் வந்து பூத்தில் வந்து பூத் ஆஃபீஸர்ஸாகவே இல்லை, பூத் ஏஜென்ட்டாகவே உள்ள இல்லை அப்படிங்கிற வருத்தத்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாந்தினி சவுக் பகுதியில் 129 பூத்துகளில் கிட்டத்தட்ட 89 பூத் ஏஜென்ட் பிஜேபிக்காரங்க தான் இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க இல்லை, எஸ்பி இல்லை, பிஎஸ்பி இல்லை, ஏஏபி இல்லை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் மீரட்டில் 2758 பூத்துகளில் 1271 பூத் ஏஜென்ட்டாக வந்து இவங்க இருக்காங்க, பிஜேபிக்காரங்க இருக்காங்க, அதில் பிஎஸ்பிக்காரங்களும் எஸ்பிக்காரங்களும் இல்லை. அதே மாதிரி தான் வந்து ஃபரிதாபாத்தில் 395 360 பிஜேபி இருக்காங்க, சிலதில் காங்கிரஸ் பிஜேபி இருந்திருக்காங்க, 35 45 இருந்திருக்காங்க. அப்போது பூத் ஏஜென்ட்டும் ப்ராப்பராக நியமிக்கப்படலை. இது இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வருது. இப்போ தேர்தல் நடக்குது அப்படின்னா ஒரு பூத்தில் பூத் ஆஃபீஸர் எவ்வளோ முக்கியமானவரோ அதே சமயத்தில் பூத் ஏஜென்ட்டும் ரொம்ப முக்கியமானவர். அவர் ஒரு கட்சி சார்ந்த நபராக இருப்பார், அவர் வருவார், அவர் தன் கட்சி சார்ந்த ஆட்கள் ஓட்டு போட வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப பர்டிகுலராக பார்ப்பார். ஸோ அப்போ ஒரு பூத் ஏஜென்ட்டே இல்லாமல் எப்படி இந்த பூத்துகளில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வருது. அப்போது இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய ஆய்வில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஓட்டு போடாத ஜாதிகள், ஓட்டு போடாத மதம், இவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி இவங்களுடைய வாக்காளர் உரிமை நீக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரியான ஒரு குழுக்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து இந்த ஆய்வு குறித்து படித்து பார்த்த முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அம்பலப்பட்டிருக்கு. அதாவது இதில் வந்து சாதாரணமாக வந்து எலக்ட்ரல் ஓட்டு போடவங்களுடைய பேர் நீக்கப்பட்டோ சேர்க்கப்பட்டோ இல்லை, குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த ஆட்களுடைய ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு, சில பேர் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நேரடியாகவே முன்னாள் தேர்தல் ஆணையர் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ ஆதாரங்களை நியூஸ் லாண்ட்ரி பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் இதை சீரியஸாக எடுத்துக்குமா? இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் இதை சீரியஸாக எடுத்துக்குமா? கடந்த காலங்களில் நடந்த தேர்தலில் எப்படி இது மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆய்வு நடத்தப்படுமா? இது மாதிரியான பூத் லெவலில் நடந்த ஃப்ராடுகள் திருப்பியும் ரெக்டிஃபை பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருந்திருக்கு. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் குறிப்பாக தேர்தல் நடைமுறை சட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சில விஷயத்தை யார்கிட்டையுமே கேட்காம மோடி அரசாங்கம் மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா ஒரு பூத்தில் ஒரு கேண்டிடேட்டுக்கோ இல்லை ஒரு சமூக செயல்பாட்டாளருக்கோ இல்லை எதிர்க்கட்சியை சார்ந்தவங்களுக்கோ யாராக இருந்தால் ஒரு பத்திரிகையாளருக்கோ ஒரு தேர்தல் நடந்த பூத்து குறித்தான தகவல்களை வாங்குறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது.
இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமையை மறுத்திருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடந்த வாரத்தில் ஒரு புது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு பூத்தில் ஒரு வீடியோ சிசிடிவி கேமரா இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய 17 ஃபார்ம் இருக்கும், இது மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் ஆதாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஆதாரங்கள் எதையுமே யாருக்குமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சட்ட திருத்தத்தை இரவோடு இரவாக பண்ணிட்டாங்க. ஏன் இதை இரவோடு இரவாக பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஹரியானாவில் நடந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்தலில் பூத்துக்களை சில ஃப்ராடு நடந்திருக்கு, அது குறித்து நாங்கள் ஆய்வு பண்ணணும், எங்களுக்கு உண்மைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சமூக செயல்பாட்டாளர் வந்து வழக்கு போட்டு பெட்டிஷன் போட்டு கோர்ட் வரைக்கும் போய் எனக்கு அந்த பூத்தில் நடந்த வீடியோகிராஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய 17 ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் அலைடு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும், ஏன்னா அங்கே ஒரு தேர்தலில் ஃப்ராடு நடந்திருக்கு, நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆனால் அதை கேட்க விடாமல் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணாமல் தேர்தல் ஆணையம் தடுத்திருக்காங்க. உடனே இந்த வழக்கு வந்து ஹரியானா ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுக்கு போனப்போ ஹைகோர்ட் நேரடியாகவே என்ன சொன்னாங்க, 6 வாரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கல. இனிமேலும் பாஜக என்ன சொல்லுதுன்னா நான் இனிமேல் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏன் அப்படின்னா இரவோடு இரவோ உட்காந்து இந்த குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 1961 கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 93(2) சப்செக்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மாற்றத்தை பண்ணிட்டாங்க. அதில் இவங்க என்ன மாற்றத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா all other papers relating to the election shall be open to all, அதாவது எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த ஆவணங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டு இருந்த அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் all other papers as specified in the rules அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த ஆதாரங்கள் 17 ஃபார்மு டாக்குமெண்ட் எதுவுமே பப்ளிக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தத்தை மாற்றிட்டாங்க. ராகுல் காந்தி கடுமையாக எதிர்த்திருக்கார். இந்தியாவினுடைய தேர்தல் நியாயப்படி உண்மைப்படி வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும் என்றால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். ஆனால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் அழுங்காமல் யாருக்குமே தெரியாமல் இரவோடு இரவாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது முழுக்க முழுக்க தேர்தலில் பூத் லெவலில் நடக்கக்கூடிய ஃப்ராடுகளை என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இது குறித்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஜெயராம் ரமேஷ் எல்லாம் நேரடியாகவே இதனுடைய ஆதாரங்களை டாக்குமெண்ட்டுகளை இந்த சட்ட திருத்தங்களை வெளியே போட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இங்கே 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பக்கம் தேர்தலில் நிறைய ஃப்ராடு நடந்திருக்கு. அந்த ஃப்ராடு குறித்தான ஆதாரத்தை நியூசிலாந்து பத்திரிகை ஆய்வு பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எதன் அடிப்படையில் இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா பூத் லெவலில் இறங்கி போய் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் ஆய்வு பண்ணுறாங்க. இந்த ஆய்வே நடந்துடக்கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் பாஜக அரசு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய தேர்தல் அப்படிங்கிறதே ஒரு கருப்பு திரைக்குள் நடக்கிற மாதிரி, ஒரு இரும்பு திரைக்குள் நடக்கிற மாதிரியான விஷயங்களை இவங்க செஞ்சுட்டாங்க. அப்போது எதிர்காலத்தில் இந்தியாவில் தேர்தல் வந்து நியாயப்படி நடத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்கு. இது மாதிரி மோடி அரசாங்கம் செஞ்ச சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும், நியூசிலாந்து பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் நேரடியாகவே தலையிட்டு ஒரு ரிட்மெண்ட் போட்டு இது எல்லாத்தையும் அவங்களே எடுத்து விசாரித்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு நம்பகத்தன்மையோடு செயல்படுறதுக்கான எல்லா வழிகளையும் உச்சநீதிமன்றம் செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.